ஆந்திர பிரதேசத்துல சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேச கட்சி ஆட்சியை கைப்பற்றினதை தொடர்ந்து பல நெருக்கடிகளை சந்திச்சு வராரு அந்த மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. இந்த நிலையில தான் ஆந்திரால ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தணும்னு தலைநகர் டெல்லியில தர்ணா போராட்டத்துல இறங்கியிருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டியும் அவரோட ஆதரவாளர்களும். இதற்கு சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆதரவளிச்சிருக்கிறது அரசியல் களத்துல கவனத்தை ஈர்த்திருக்கு. சமீபத்துல ஆந்திர பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒருமித்து நடந்து முடிஞ்ச நிலையில பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சி அமைச்சிருக்கு சந்திரபாபு நாயுடோட தெலுங்கு தேச கட்சி. இந்த நிலையில ஜெகன்மோகனோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வசத்துல இப்போ 11 எம்எல்ஏக்களும் 4 எம்பிக்களும் தான் இருக்காங்க. இப்படி தன்னோட அரசியல் டிராபேக்கால ஜெகன் அப்செட்ல இருக்க சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரா பதவி அமர்ந்த 45 நாட்கள்ல ஜெகன் மற்றும் அவரோட ஆதரவாளர்களுக்கு பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு வருது. குறிப்பா விசாகப்பட்டினத்துல ருஷிகொண்டா மலை மீது 500 கோடி மதிப்புல தனக்கென ஜெகன் அரண்மனை கட்டி வருவதா தெலுங்கு தேச கட்சி குற்றச்சாட்டினதோட இந்த விவகாரம் சார்ந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கு சந்திரபாபு நாயுடு அரசு. அது மட்டும் இல்லாம குண்டூர் மாவட்டம் தடப்பள்ளியில கட்டப்பட்டு வந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட கட்சி கட்டிடம் இடிக்கப்பட்டது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு ஆதரவா செயல்பட்டு வந்ததா கூறப்பட்ட TV9, NTV, 10TV மற்றும் சாட்சி தொலைக்காட்சிகளை கேபிள் டிவி ஆபரேட்டர்ஸ் முடக்குனதுன்னு ஜெகனுக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு வருது. உச்சகட்டமா ஜெகன் மேல போடப்பட்டிருக்க சொத்து குவிப்பு வழக்கோட விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது அவருக்கு இன்னும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருது. காரணம், ஒருவேளை இந்த வழக்குல ஜெகன் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டா அவர் சிறை செல்ல நேரிடுவதோட 7 வருடம் தேர்தல்களையும் போட்டியிட முடியாது. இந்த நிலையில தன்னோட அரசியல் வாழ்க்கையை காப்பாற்ற ஜெகன் தேசிய கட்சி ஒன்றுக்கு ஆதரவளிப்பது குறித்து ஆலோசித்து வரதா செய்திகள் வலம் வந்துச்சு. ஜெகனோட ஆட்சியில அவர் பாஜகவோட ஆதரவு போக்க மேற்கொண்டாலும் இப்போ மத்தியில பாஜக கூட்டணியில சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேச கட்சி பங்கு வகிக்கிறதுனால பாஜக பக்கம் ஐக்கியமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கு. அதே சமயம் ஜெகனோட ஏற்பட்ட கருத்து முரணால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகின அவரோட தங்கை ஷர்மிளாவும் தாயார் விஜயம்மாவும் மற்றொரு தேசிய கட்சியான காங்கிரஸ்ல இணைஞ்சு பயணிச்சுட்டு வராங்க. அதோட ஆந்திரால காங்கிரஸோட லெகசியை மீட்டெடுக்கிற நோக்குல ஷர்மிளாவை அந்த மாநில தலைவரா நியமிச்சிருக்கு காங்கிரஸ் தலைமை. ஆனா ஷர்மிளாவை நீக்கிட்டு தன்னை மாநில தலைவரா நியமிச்சா காங்கிரஸ்ல இணைவது பற்றி யோசிப்பதாகவும் இது குறித்து கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமாருடன் ஜெகன் ஆலோசனையில ஈடுபட்டு வரதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. இந்த நிலையில தான் சமீபத்துல ஆந்திர பிரதேச மாநிலத்துல உள்ள வினுகொண்டா பகுதியில ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியோட இளைஞரணி தலைவர் ரஷீத் வெட்டி கொலை செய்யப்பட்டது கடும் அதிர்வலைகளை கிளப்பிச்சு. புதிதா பதவியேற்றிருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியோட ஆட்சியில இதுவரைக்கும் 36 படுகொலைகள், 300க்கும் மேற்பட்ட கொலை முயற்சிகள், 560 இடங்கள்ல தனியார் சொத்துக்களுக்கு சேதம், 490 இடங்கள்ல அரசு சொத்துக்களுக்கு சேதம்னு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி. இந்த நிலையில தான் இன்னைக்கு டெல்லியில ஜந்தர் மந்தர் பகுதியில ஆந்திரால ஜனாதிபதி ஆட்சியை அமலுக்கு கொண்டு வர கோரி போராட்டத்துல குதிச்சிருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டியும் அவரோட ஆதரவாளர்களும். இந்த போராட்டத்துக்கு இந்தியா கூட்டணியில இடம்பெற்றிருக்க சமாஜ்வாதி கட்சியோட தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது பெரும் பேசு பொருளாகி இருக்கு. என்னதான் அகிலேஷ் சந்திரபாபு நாயுடு பேரை எடுக்கலைனாலும் ஜெகனுக்கு ஆதரவா போராட்டத்துல கலந்துகிட்டு பேசி இருக்கிறது அரசியல் வட்டாரத்துல கவனத்தை ஈர்த்திருக்கு.